ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு சாப்பாடு சேனல். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவரை வச்சு எப்படி நல்லா கிரேவி பண்ணலான்னு பார்க்கலாம். இது நல்லா சிக்கன் கிரேவி மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு நார்மல் கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் நம்ம அதில் காஞ்ச மிளகாய், சோம்பு, சீரகம், மிளகு, தனியா இதெல்லாம் போட்டு வறுத்துட போகிறோம். தனியா 2 ஸ்பூன்னா அதில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கணும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு காஞ்ச மிளகாய் 4 இல்லை 5 ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வறுத்துடலாம். இது கூட முந்திரியும் வறுத்து போட்டுக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் தனியா போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா நான் தனியா பவுடராக ஆட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக தனியா இல்லாதனால நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வறுக்கும் போது தனியா இருந்துச்சுன்னா தனியாகவும் போட்டு ஆட் பண்ணி நல்லா வறுத்து முந்திரியும் கூட வறுத்துட்டு இதை வச்சுக்கோங்க. நான் முந்திரியும் தனியாக தான் ஆட் பண்ணி போட்டிருப்பேன் வீடியோவில். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நீங்கள் மொத்தமாக இருந்தாலும் மொத்தமாக வறுத்து அதை ஒரு பேஸ்ட்டாக ஆட் பண்ணி அதை நிறையா எடுத்து வச்சுக்கோங்க ஆற வச்சு. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா வெங்காயத்தை நல்லா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்க விட்டுருங்க. வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதையும் அந்த ஜாரில் ஆட் பண்ணி ஜாரில் அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கசகசா போட்டு அதையும் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு தேவையான பேஸ்ட்டு. அந்த நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணினது ஸ்பைசஸ் எல்லாம் அது கூட 2 வெங்காயத்தை வதக்கிட்டு நம்ம ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அதே கடாயில் எண்ணெயை ஊற்றி காலிஃப்ளவரை நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதை கட் பண்ணிவிட்டு இதில் எண்ணெயை ஊற்றி இந்த காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள், உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த காரம்லாம் அதில் இறங்குற வரைக்கும் நல்லா அதில் வதங்கிடுங்க. ஒரு 50 to 60% நல்லா அதில் வெந்துடுற மாதிரி நல்லா வதக்கிடுங்க. அதை வதக்கிட்ட அப்புறம் இந்த காலிஃப்ளவரையும் நம்ம தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. வச்சிட்டப்புறம் நல்லா இதை அதே கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டை. அதை போட்டு அதில் நல்லா பச்சை ஸ்மெல் போகணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கோங்க. வதக்கிட்டதுக்கப்புறம் நான் 2 தக்காளி, பெரிய தக்காளி அதை தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி வச்சுருந்த விழுதியும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்னா நிறைய நம்ம அரைக்க வேண்டியிருக்கும். தனித்தனியாக அரைக்க போகிற ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். அது கூடவே நான் சொல்ல மறந்துட்டேன், அந்த காஞ்ச மிளகாய் கூடவே பட்டை, லவங்கம், ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே எக்ஸாக்டாக கறி குழம்புக்கு செய்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் கறி குழம்புக்கு என்னெல்லாம் கிரேவி அந்த இது மசாலாஸ் அரைப்பீங்களோ அதை அப்படியே அரைச்சி சிக்கனுக்கு பதில் நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதில் காஞ்ச மிளகாய், தனியா, பட்டை, லவங்கம், சோம்பு, சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்டு முந்திரியும் போட்டு வறுத்துட்டு அது கூடவே அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கசகசா ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் வெங்காயத்தை நல்லா வதக்கி போட்டுக்கிறோம். அந்த இது நான் சொன்னதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த ராஸ்மெல் போனதுக்கப்புறம் 2 தக்காளி பழத்தை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதிலே போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா அந்த ராஸ்மெல் போகணும். அதுக்கு முன்னாடி அந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டோம்னா நம்மளுக்கு அந்த பச்சை ஸ்மெல், தக்காளியோட பச்சை ஸ்மெல் அடித்ததுன்னா நம்ம சாப்பிடும்போது சுத்தமாக நல்லா இருக்காது. ஸோ எப்பயுமே இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஸ்மெல் அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் சிம்மிலே வச்சுருங்க. ரொம்ப ஹையில் வச்சா தக்காளி தீயுமே தவிர்த்து தக்காளி நம்மளுக்கு குக் ஆகாது ப்ராப்பராக. ஸோ நம்ம நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா குக் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வர டைமில் நம்ம ஆல்ரெடி இந்த பேஸ்ட்டு தனியாக அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு தனியாக ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம்லாம். அதை இந்த கிரேவியில் நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தேவையான அளவு நம்மளுக்கு தண்ணி வேணும்னா தேவையான அளவு தண்ணியை அதில் ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு நம்ம காலிஃப்ளவர் போடும்போதும் அது காலிஃப்ளவருக்கு தேவையான உப்பு போட்டிருப்போம். இப்போ மொத்தமாக கிரேவிக்கு தேவையான உப்பை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுலேயும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. ஹையில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக தீஞ்சிரும். ஸோ ஏன்னா நம்ம மசாலாஸ்லாம் போட்டு திக் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருப்போம். இதில் தண்ணி ஊற்றினோம் தண்ணி மட்டும் சுண்டிடும். பட் அந்த ப்ராப்பராக குக் ஆகாதனால ரா ஸ்மெல் வரும். அந்த பச்சை ஸ்மெல் அந்த மசாலாஸில் அடிக்கும். ஸோ எப்பவுமே சிம்மில் வச்சு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ப்ராப்பராக அதுக்கு ஏற்ற டைமில் குக் ஆகும். கொஞ்ச நேரம் எடுத்து பார்த்திங்கன்னா அது நல்லா குக் ஆகியிருக்கும். அந்த பிளேட்டில் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து அந்த ஆயிலெலாம் தனியாக பிரிஞ்சு வரும். ஸோ இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்க வறுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் இந்த ஸ்பைசஸ் நம்ம அந்த பேஸ்ட்டு
இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, எண்ணெய் எல்லாம் வந்து அதில் வந்து இந்த காலிஃப்ளவரில் ஏன்னா வந்து அதில் வந்து நம்ம முன்னாடி வதக்கும்போது வந்து வெறும் 50% 50-60% தான் அதில் வந்து வேக வச்சுருப்போம் வறுத்ததுனால. இப்போ வந்து இந்த பேஸ்ட்டில் போட்டதுனால நம்ம வந்து நல்லா மிக்ஸ் ஆகி அது இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக இன்னும் ஒரு 50-40% வந்து குக் ஆகணும். குக் ஆனால் தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பைசஸ்லாம் அதில் ஆட் ஆகி அப்படியே எக்ஸாக்டாக சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. சிக்கனுக்கு பதில் நம்ம வந்து காலிஃப்ளவர் ஆட் பண்ணுற மாதிரி தான் இது மெத்தடு. நல்லா கொதிக்க விட்டு இருந்தோன்னா அது நல்லா கொஞ்சம் உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து சிக்கன் குழம்பு வந்து தனியாக இருந்தால் பிடிக்கும், திக்காக இருந்தாலும் பிடிக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. குக் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, ரைஸ்க்கு எதில் சாப்பிட்டாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அதில் போட்டிருக்க ஆட் பண்ணியிருக்க மசாலாஸ் அந்த டேஸ்ட்டு எக்ஸாக்டாக அப்படியே சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும். நம்ம புரட்டாசி மாதத்துல சம்டைம் நான்வெஜ்லாம் சில பேர் மிஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் இந்த குழம்பும் செஞ்சு சாப்பிட்லாம். அப்படியே நம்மளுக்கு வந்து சிக்கன் குழம்பு சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடைக்கும். இதை வந்து நம்ம எந்த டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் தொட்டு சாப்பிட்லாம், ரைஸ்க்கும் கூட வச்சு சாப்பிட்றலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், என்ன வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்கேஸ் ரெசிபீஸ் புரியலனா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் இன்கேஸ் வேறு ஏதாவது ரெசிபீஸ் இல்லை இதுலேயே வேறு ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணுன்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் நான் அதை வந்து நானே எங்கள் வீட்டில் செய்யும்போது அதை கொஞ்சம் ப்ராப்பராக திருத்தி சேஞ்ச் பண்ணி நான் என் சைட்லேருந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டு சாப்பாடு சேனலுக்கு.